ஓம் சாந்தி. முரளி டேட் 1/5/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எல்லையற்ற தந்தை நமது தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். அவர் சர்வ வியாபியாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள். கேள்வி: இந்த நேரம் உலகில் அதிக துக்கம் இருப்பது ஏன்? துக்கத்திற்கான காரணம் என்ன? பதில்: இந்த நேரம் முழு உலகின் மீதும் ராகு திசை இருக்கிறது. இந்த காரணத்தால் துக்கம் இருக்கிறது. விருக்ஷபதி தந்தை எப்போது வருவாரோ அப்போது அனைவர் மீதும் குரு திசை அமர்கிறது. சத்தியுகம் திரேத்தாவில் இருப்பது குரு திசை. அங்கே ராவணனின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. அதனால் அங்கே துக்கம் ஏற்படுவது இல்லை. சுகதாமத்தை ஸ்தாபனை செய்ய தந்தை வந்திருக்கின்றார். அதில் துக்கம் ஏற்பட முடியாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து கற்பிக்கின்றார். ஏனென்றால் நாம் ஆத்மாக்கள். நமது வெகு தூர வீட்டிலிருந்து வந்திருக்கின்றோம் என்பது அனைத்து குழந்தைகளுக்கும் தெரியும். வந்து பாகத்தை நடிக்க இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றோம். ஆத்மாவே பாகத்தை நடிக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையின் நினைவில் இங்கே குழந்தைகள் அமர்ந்திருக்கின்றீர்கள். ஏனென்றால் குழந்தைகள் உங்களது ஜென்ம ஜென்ம பாவங்கள் நினைவால் சாம்பலாகும் என்று தந்தை புரிய வைத்திருக்கின்றார். இதை யோகம் என்று சொல்லக்கூடாது. யோகத்தை சந்நியாசிகள் கற்பிக்கின்றார்கள். மாணவர்களுக்கு ஆசிரியரோடு யோகம் ஏற்படுகிறது. குழந்தைகளுக்கு தந்தையோடு யோகம் ஏற்படுகின்றது. இது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின், அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையின் மேளா. இது கல்யாணக்காரி சந்திப்பு. மற்ற எல்லா கெட்ட சந்திப்பு. பதீத்த உலகம் இல்லையா? நீங்கள் எப்போது கண்காட்சி அல்லது மியூசியத்தில் புரிய வைக்கின்றீர்களோ அப்போது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் அறிமுகத்தை கொடுப்பது சரி. ஆத்மாக்கள் எல்லோரும் குழந்தைகள். அவர் பரம்பிதா, பரம் ஆத்மா, பரந்தாமத்தில் இருக்கின்றார். எந்த ஒரு குழந்தையும் தனது லௌகீக தந்தையை பரமபிதா என்று சொல்ல மாட்டார். பரம்பிதா பரமாத்மா என்று பரமபிதாவை துக்கத்தில் நினைவு செய்கிறார்கள். பரம ஆத்மா பரந்தாமத்தில் தான் இருக்கின்றார். இப்போது நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ஞானத்தை புரிய வைக்கும்போது 2 தந்தைகள் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் புரிய வைக்கக்கூடாது. அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார் என்பதை நிச்சயம் புரிய வைக்க வேண்டும். நாம் அனைவரும் சகோதரர்கள். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. பக்தி மார்க்கத்தில் எல்லோரும் பகவான் தந்தையை நினைவு செய்கின்றார்கள். ஏனென்றால் பகவானிடமிருந்து பக்தியின் பலன் கிடைக்கிறது. அதாவது தந்தையிடமிருந்து குழந்தைகள் ஆஸ்தி பெறுகின்றார்கள். பகவான் பக்தியின் பலனை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். எதை கொடுக்கின்றார்? உலகின் எஜமானராக மாற்றுகின்றார். எனினும் நீங்கள் தந்தையை மட்டும் நிரூபிக்கக்கூடாது. அவர் தந்தையாகவும் இருக்கின்றார், கல்வி கற்பிப்பவராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். இப்படி புரிய வைத்தால் சர்வ வியாபி என்ற எண்ணம் நீங்கிவிடும். இதை சேர்த்து சொல்லுங்கள். அந்த தந்தை ஞானக்கடலாக இருக்கின்றார், வந்து ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். அவர் கல்வி கற்பிக்கும் டீச்சராகவும் இருக்கின்றார். அப்போது அவர் எப்படி சர்வவியாபியாக இருக்க முடியும்? டீச்சர் நிச்சயம் வேறாக இருப்பார், மாணவர் வேறாக இருப்பார். அப்படி தந்தை வேறாக, குழந்தை வேறாக இருக்கின்றார்கள். ஆத்மாக்கள் பரமாத்மா தந்தையை நினைவு செய்கின்றன. அவருக்கு புகழும் பாடுகின்றன.
தந்தையே மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றார். அவர் மனித சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை கொடுக்கின்றார். தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் சொர்க்கவாசிகளாக ஆகிறோம். கூடவே 2 தந்தைகள் இருப்பதையும் புரிய வைக்கின்றார். லௌகீக தந்தை பராமரிக்கின்றார். பிறகு படிப்பதற்கு டீச்சரிடம் போக வேண்டியதாக இருக்கிறது. 60 வருடத்திற்கு பிறகு வானப்பிரஸ்த நிலைக்கு போவதற்கு குருவிடம் போக வேண்டி இருக்கிறது. அப்பா, ஆசிரியர், குரு மூவரும் வெவ்வேறாக இருக்கின்றார்கள். இந்த எல்லையற்ற தந்தை அனைத்து ஆத்துமாக்களுக்கும் தந்தை. ஞானக்கடல் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக சத் சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கின்றார். இவர் சுகக்கடலாகவும் சாந்தி கடலாகவும் இருக்கின்றார். அவரது புகழ் பாட ஆரம்பம் செய்யுங்கள். ஏனெனில் உலகில் முரண்பாடுகள் அதிகம் இருக்கின்றன. ஒருவேளை அவர் சர்வ வியாபியாக இருந்தால் எப்படி ஆசிரியராகி பாடம் கற்பிப்பார்? பிறகு சத்குருவாகவும் இருக்கின்றார். அனைவருக்கும் வழிகாட்டியாகி அழைத்து செல்லுகின்றார். கல்வி கற்பிக்கின்றார், அதாவது நினைவை கற்பிக்கின்றார். பாரதத்தின் பழைய ராஜ்யோகம் பாடப்படுகிறது. பழையதிலும் பழையது சங்கமேகம். அது புதிய உலகத்திற்கும் பழைய உலகத்திற்கும் இடையில் இருக்கிறது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் தந்தை தன்னுடையவராக மாற்றினார். மேலும் நமக்கு டீச்சராகவும் சத்குருவாகவும் ஆகியிருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்கள். அவர் நமக்கு தந்தை மட்டும் அல்ல, அவர் ஞானக்கடல், அதாவது ஆசிரியராகவும் இருக்கின்றார். நமக்கு கல்வி கற்பிக்கின்றார். சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். ஏனென்றால் விதை ரூபமாக இருக்கின்றார். விருட்சபதியாக இருக்கின்றார். அவர் எப்போது பாரதத்திற்கு வருகின்றாரோ அப்போது பாரதத்தின் மீது குரு திசை அமர்கிறது. சத்தியுகத்தில் எல்லோரும் எப்போதும் சுகவாசிகளாக தேவி தேவர்களாக இருப்பார்கள். அங்கே அனைவர் மீதும் குரு திசை அமர்கிறது. உலகம் எப்போது தமோ பிரதானமாக மாறுகிறதோ அப்போது அனைவர் மீதும் ராகு திசை அமர்கிறது. விருட்சபதியை யாரும் அறியவில்லை. அறியாத போது எப்படி ஆஸ்தி கிடைக்க முடியும்? நீங்கள் இங்கே எப்போது அமர்கிறீர்களோ அப்போது அசரீரியாகி அமருங்கள். ஆத்மா வேறு, வீடு வேறு என்ற ஞானம் கிடைத்திருக்கின்றது. 5 தத்துவங்களால் பிண்டம் உருவாகிறது, அதாவது சரீரம் உருவாகிறது. அதற்குள் ஆத்மா பிரவேசம் செய்கிறது. அனைவரின் பாகமும் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறது. தந்தை சுப்ரீம் தந்தையாகவும் சுப்ரீம் டீச்சராகவும் இருக்கின்றார் என்ற முக்கிய விஷயத்தை முதலில் புரிய வைக்க வேண்டும். லௌகீக தந்தை டீச்சர் குருவின் வித்தியாசத்தை சொன்னால் உடனே புரிந்து கொள்ளுவார்கள். விவாதம் செய்ய மாட்டார்கள். ஆத்மாக்களின் தந்தையிடம் முழு ஞானமும் இருக்கிறது. இந்த சிறப்பு இருக்கிறது. அவர் நமக்கு படைப்பின் முதல் இடை கடைசியின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார். எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடைசியை பற்றி தெரியாது என்று முன்னர் ரிஷிகளும் முனிவர்களும் சொன்னார்கள். ஏனென்றால் அந்த நேரம் அவர்கள் சதோவாக இருந்தார்கள். ஒவ்வொரு பொருளும் சதோ ரஜோ தமோவில் வந்தே ஆக வேண்டும். புதியதிலிருந்து நிச்சயம் பழையதாக மாற வேண்டும். உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஆயுளும் தெரியும். இதன் ஆயுள் எவ்வளவு என்பதை மனிதர்கள் மறந்துவிட்டார்கள். மற்றபடி இந்த சாஸ்திரங்கள் போன்ற எல்லாவற்றையும் பக்தி மார்க்கத்திற்காக உருவாக்குகின்றார்கள். அதிக பொய்களை எழுதியிருக்கின்றார்கள். ஒருவரே அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். சத்கதி கொடுக்கும் வள்ளல் ஒருவரே. குருமார்கள் அநேகர் இருக்கிறார்கள். சத்கதி கொடுக்கும் சத்குருவாக ஒருவரே இருக்கின்றார். சத்கதி எப்படி ஏற்படுகிறது என்பதும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தையே சத்கதி என்று சொல்லுகின்றார்கள். அங்கே மனிதர்கள் குறைவாக இருப்பார்கள். இப்போது எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அங்கே தேவர்களின் ராஜ்யம் மட்டும் இருக்கும். பிறகு ராஜ்யம் வளர்ந்து கொண்டே போகிறது. 1ஆம் 2ஆம் 3ஆம் லக்ஷ்மி நாராயண் இருப்பார்கள். எப்போது 1ஆம் அவர் இருப்பாரோ அப்போது எவ்வளவு குறைந்த மனிதர்கள் இருப்பார்கள்.
இந்த எண்ணங்களும் உங்களிடம் மட்டுமே ஓடுகின்றன. ஆத்மாக்கள் உங்கள் அனைவருக்கும் தந்தையாகிய பகவான் ஒருவரே இருக்கின்றார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். அவர்தான் எல்லையற்ற தந்தை. எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது. அது 21 தலைமுறை சொர்க்கத்தின் அரச பாக்கியம். 21 தலைமுறை என்றால் எப்போது முதுமை ஏற்படுமோ அப்போது சரீரத்தை விடுவார்கள். நான் ஆத்மா என்பதை அங்கே அறிந்திருக்கின்றார்கள். இங்கே தேக அபிமானியாக இருக்கும் காரணத்தால் ஆத்மாவே ஒரு சரீரத்தை விடுத்து மற்றதை பெறுகிறது என்பதை அறியவில்லை. இப்போது தேக அபிமானிகளை ஆத்ம அபிமானிகளாக யார் மாற்றுவது? இந்த நேரம் ஒருவர் கூட ஆத்ம அபிமானியாக இல்லை. தந்தையே வந்து ஆத்ம அபிமானியாக மாற்றுகின்றார். ஆத்மா ஒரு பெரிய சரீரத்தை விட்டு சென்று ஒரு சிறிய குழந்தையாகும் என்பதை அறிந்திருக்கின்றார்கள். பாம்பின் உதாரணம் இருக்கிறது. இந்த பாம்பு, குளவி போன்ற உதாரணங்கள் அனைத்தும் இங்குள்ளவை. அதுவும் இந்த நேரத்தை சார்ந்தவை. அவை பிறகு பக்தி மார்க்கத்தில் காரியத்திற்கு வருகின்றன. உண்மையில் பிராமணிகள் நீங்களே விஷப்புழுக்களை ரீங்காரம் செய்து மனிதனிலிருந்து தேவராக மாற்றுகின்றீர்கள். தந்தையிடம் ஞானம் இருக்கிறது. அவரே ஞானக்கடல், சாந்தி கடல். எல்லோரும் அமைதி வேண்டுமென்று கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். சாந்தி தேவா என யாரை அழைக்கின்றார்கள்? யார் அமைதியை கொடுப்பவரோ, அதாவது அமைதிக்கடலாக இருப்பவரோ அவருக்கு புகழ் பாடுகின்றார்கள். இருந்தும் அர்த்தமில்லாமல் பாடுகின்றார்கள். சொல்கின்றார்கள், எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை என்று தந்தை சொல்லுகின்றார். 63 பிறவிகள் பக்தி செய்தே ஆக வேண்டும். எவ்வளவு எண்ணற்ற சாஸ்திரங்கள் இருக்கின்றன. சாஸ்திரங்களை படிப்பதால் யாரும் என்னை சந்திக்க முடியாது. வந்து எங்களை பாவனமாக மாற்றுங்கள் என்று என்னை அழைக்கவும் செய்கின்றார்கள். இது தமோ பிரதானமான குப்பையான உலகம். இது எந்த காரியத்திற்கும் ஆகாதது. எவ்வளவு துக்கம் இருக்கிறது. துக்கம் எங்கிருந்து வந்தது? தந்தை உங்களுக்கு அதிக சுகத்தை கொடுத்திருந்தார். பிறகு நீங்கள் எப்படி ஏணியில் இறங்கினீர்கள்? ஞானம் மற்றும் பக்தி என்று பாடப்படுகிறது. ஞானத்தை தந்தை சொல்லுகின்றார். பக்தியை ராவணன் கற்பிக்கின்றான். பார்ப்பதற்கு தந்தையும் தெரிவதில்லை, ராவணனும் தெரிவதில்லை. இருவரையும் இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மாவிற்கு புரிய வைக்கப்படுகிறது. நாம் ஆத்மாக்கள், அதனால் நிச்சயம் ஆத்மாக்களுக்கு தந்தை இருப்பார். தந்தை பிறகு டீச்சராகவும் ஆகின்றார். இப்படி வேறு யாரும் ஆவது இல்லை. இப்போது நீங்கள் 21 ஜென்மங்களுக்கு சத்கதி பெறுகின்றீர்கள். பிறகு குருவிற்கு அவசியமே இருக்காது. தந்தை அனைவருக்கும் தந்தையாகவும் இருக்கின்றார், ஆசிரியராகவும் இருக்கின்றார். அவர் பாடம் கற்பிக்கின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் சத்குருவான சுப்ரீம் குருவாக இருக்கின்றார். மூவரையும் சர்வவியாபி என்று சொல்ல முடியாது. அவர் சிருஷ்டியின் முதல், இடை, கடைசியின் ரகசியத்தை சொல்லுகின்றார். ஹே பதீத்த பாவனரே, வாருங்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவரே, வாருங்கள். அனைவருடைய துக்கங்களையும் போக்குங்கள், சுகத்தை கொடுங்கள் என்று மனிதர்கள் நினைக்கவும் செய்கின்றார்கள். ஏ காட் ஃபாதர், ஏ லிபரேட்டர், எங்களை அழைத்து செல்ல எங்கள் வழிகாட்டியாகவும் ஆகுங்கள். இந்த ராவண ராஜ்யத்திலிருந்து லிபரேட் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ராவண ராஜ்யம் ஒன்றும் இலங்கையில் இல்லை. இந்த பூமி முழுவதும் இந்த நேரம் ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராமராஜ்யம் சத்தியுகத்தில் மட்டும் நடக்கும். பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் எவ்வளவு குழப்பத்தில் இருக்கின்றார்கள். இப்போது உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைத்து கொண்டு இருக்கிறது. சத்தியுகத்தில் பாரதம் உயர்ந்ததாகவும் பூஜைக்குரியதாகவும் இருந்தது. இப்போது வரை அவர்களை பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள். பாரதத்தின் மீது குரு திசை இருந்தபோது சத்தியுகமாக இருந்தது. இப்போது ராகுவின் திசையால் பாரதத்திற்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். எல்லோரும் அன்ரைட்டியஸ் ஆகிவிட்டனர். தந்தை ரைட்டியஸாக மாற்றுகின்றார். ராவணன் தவறானவர்களாக மாற்றுகின்றான்.
ராமராஜ்யம் வேண்டுமென்று கேட்கின்றார்கள். அப்படியானால் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றார்கள் தானே, நரகவாசிகளாக இருக்கின்றார்கள். ராவண ராஜ்யத்தை நரகம் என்று சொல்லுகின்றார்கள். சொர்க்கமும் நரகமும் பாதி பாதியாக இருக்கின்றன. ராமராஜ்யம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது, ராவண ராஜ்யம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அதனால் முதலில் நிச்சய புத்தியுடையவராக மாற வேண்டும். அவர் நமது தந்தை, நம் எல்லோருக்கும் ஆத்மாக்கள், சகோதரர்கள். தந்தையிடமிருந்து அனைவருக்கும் ஆஸ்தி பெற உரிமை இருக்கிறது. ஆஸ்தி கிடைத்திருந்தது. தந்தை ராஜயோகத்தை கற்பித்து சுகதாமத்தின் எஜமானராக மாற்றியிருந்தார். மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்திற்கு சென்றிருந்தார்கள். விருக்ஷபதி சைத்தன்யமாக இருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் சத் சித் ஆனந்த ஸ்வரூபம். ஆத்மா சாந்தியாகவும் இருக்கிறது, சைத்தன்யமாகவும் இருக்கிறது. தந்தையும் சத்தியமாக இருக்கின்றார், சைத்தன்யமாகவும் இருக்கின்றார், விருக்ஷபதியாகவும் இருக்கின்றார். இது தலைகீழான மரம். இதன் விதையானவர் மேலே இருக்கின்றார். தந்தையே வந்து புரிய வைக்கின்றார். எப்போது நீங்கள் தமோ பிரதானமாக மாறுவீர்களோ அப்போது தந்தை சதோ பிரதானமாக மாற்ற வருகின்றார். வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகிறது. இப்போது உங்களிடம் வரலாறு புவியியல் என்று சொல்லுகிறார்கள். ஆங்கில வார்த்தை சொல்லாதீர்கள். ஹிந்தியில் இதிகாசம், பூகோளம் என்று சொல்லுவார்கள். ஆங்கிலத்தை எல்லோரும் படிப்பதில்லை. பகவான் கீதையை சமஸ்கிருதத்தில் சொன்னார் என்று நினைக்கின்றார்கள். இப்போது ஸ்ரீகிருஷ்ணர் சத்தியுக இளவரசர். அங்கே இந்த பாஷை இருந்தது என எழுதப்படவில்லை. பாஷை நிச்சயம் இருக்கும். எந்தெந்த ராஜா இருப்பாரோ ஒவ்வொருவருக்கும் சொந்த பாஷை இருக்கும். சத்தியுக ராஜாக்களின் பாஷை அவர்களுடையதாக இருக்கும். அங்கே சமஸ்கிருதம் இல்லை. சத்தியுகத்தின் பழக்க வழக்கம் வேறு, கலியுக மனிதர்களின் பழக்க வழக்கம் வேறு. நீங்கள் எல்லோரும் மீராக்களாக இருக்கின்றீர்கள். கலியுக வழக்கங்களும் மரியாதைகளும் உங்களுக்கு பிடிப்பது இல்லை. நீங்கள் கலியுக குல வழக்கங்களை விடும்போது எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. காமம் மகா சத்ரு. இதன் மீது வெற்றி பெறுங்கள் என்று தந்தை உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றார். உலகை வெற்றி பெறுபவர்களுக்கு இந்த சித்திரமும் முன்னால் இருக்கிறது. உலகில் எப்படி அமைதி ஸ்தாபிக்கப்படும் என உங்களுக்கு எல்லையற்ற தந்தையிடமிருந்து அறிவுரை கிடைக்கிறது. சாந்தி தேவா என்று சொல்லும்போது தந்தையே நினைவுக்கு வருகின்றார். தந்தையே வந்து ஒவ்வொரு கல்பமும் உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்கின்றார். கல்பத்தின் ஆயுளை நீளமாக்கியதால் மனிதர்கள் கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் நமது தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார் என்பதில் முதலில் மனிதர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துங்கள். டீச்சர் எப்படி சர்வவியாபி என்று சொல்லுவார்கள்? தந்தை எப்படி வந்து நமக்கு பாடம் கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிகின்றீர்கள். நீங்கள் அவரது பயோகிராஃபியை அறிந்திருக்கின்றீர்கள். நரகத்தை சொர்க்கமாக மாற்றவே தந்தை வருகின்றார். அவர் டீச்சராக இருக்கின்றார். பிறகு கூடவே அழைத்து செல்லுகின்றார். ஆத்மாக்கள் அழியாதவை. அவை தமது பாகத்தை முழுமையாக நடித்த பிறகு வீட்டிற்கு போகின்றன. அழைத்து செல்லும் வழிகாட்டியும் தேவை. துக்கத்திலிருந்து விடுவிக்கின்றார். பிறகு வழிகாட்டியாகி அனைவரையும் அழைத்து செல்லுகின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், கலியுக குலவழக்க மரியாதைகளை விட்டுவிட்டு ஈஸ்வரிய குலத்தின் மரியாதைகளை தாரணை செய்ய வேண்டும். அசரீரி தந்தை எதை சொல்லுகின்றாரோ அதை அசரீரியாக இருந்து கேட்கும் பழக்கத்தை உறுதி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை தந்தையாகவும் இருக்கின்றார், டீச்சராகவும் இருக்கின்றார், சத்குருவாகவும் இருக்கின்றார். இந்த விஷயத்தை அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சர்வவியாபி இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும்.
வரதானம்: எல்லைக்குட்பட்ட குறும்புத்தனங்களை விட்டுவிட்டு ஆன்மீக பெருமையில் இருக்கும் அன்பான புத்தியுடையவர் ஆகுக. சில குழந்தைகளிடம் எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்தின் குறும்புத்தனம் அதிகம் இருக்கிறது. எங்கே எனது சுபாவம் எனது சமஸ்காரம் என்ற வார்த்தை வருமோ அங்கே இந்த குறும்புத்தனம் ஆரம்பமாகிறது. இந்த எனது என்ற வார்த்தையே சுற்ற வைக்கிறது. எனினும் எது தந்தையிடமிருந்து மாறுபட்டதோ அது என்னுடையதே கிடையாது. எனது சுபாவம் தந்தையின் சுபாவத்திலிருந்து வேறாக இருக்க முடியாது. எனவே எல்லைக்குட்பட்ட குறும்புத்தனங்களை விட்டுவிட்டு ஆன்மீக பெருமையில் இருங்கள். அன்பான புத்தியுடையவராகி அன்போடு குறும்பு செய்தால் பரவாயில்லை. ஸ்லோகன்: தந்தையிடமும் சேவையிலும் குடும்பத்திலும் அன்பு இருந்தால் உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி.